ஒரு 5 HP சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் வந்து நம்ம வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களுக்கு முழுமையான திருப்தி இருந்துச்சு. அதில் பிறகு அவங்க தொடர்பு EB போனா வாங்கினா நம்மளுக்கு தற்காலில் பே பண்ணா வந்து 3 லட்சம் 4 லட்சம் ஆயிடும், அது வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சிரமம் இருக்கும். வந்து நம்ம 5 HP பார்க்க ஹெட் வந்து 3 இன்ச் டெலிவரி சுத்தமாக வெயிலே இல்லை, மேகமூட்டமாகவே இருந்துச்சு. அப்பவே எங்களுக்கு போதுமான தண்ணி இருந்துச்சு. வணக்கம், தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும். இது ரேடியன்ட் சோலார் சிஸ்டம் சக்தி கும்பகோணத்திலிருந்து. இப்போ நம்ம வந்து கும்பகோணத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் திருலோக்கிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ரீராமன் அப்படிங்கிற ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு 5 HP சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் வந்து நம்ம வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இவர் வந்து ஒரு சிறு விவசாயிங்க, அதாவது ஒரு 2 ஏக்கர் நிலம் வந்து விவசாயம் பண்ணுற மாதிரி விவசாய நிலம் வச்சிருக்காரு. அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஆயில் இன்ஜின் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஆயில் போட்டு ரன் பண்ணும்போது அதனுடைய விலைவாசி, அதுக்கு எக்ஸ்பென்சிவ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியிலேருந்து தண்ணி எடுத்து வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு இதையும் கால்குலேட் பண்ணும்போது அவருக்கு ஓவரா எக்ஸ்பென்சிவ், அதாவது செலவு இருக்கிறதுனால இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாக வந்து தேடும்போது EBக்கு போனார். EB போனா வாங்கினா நம்மளுக்கு தற்காலில் பே பண்ணா வந்து 3 லட்சம் 4 லட்சம் ஆயிடும், அது வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி யோசனையை நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு, அது ப்ளஸ் வந்து நம்ம பக்கத்தில் போட்டிருக்க சைட்டையும் பார்த்துட்டு நேரில் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி நம்மளுக்கு தொடர்பு கொண்டாரு. அவருக்கு வந்து நம்ம சைட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போர்வெல் போட்டாரு. இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது போர்வெல் போட்டிருந்தாரு. போர்வெல் வந்து ஒரு 75 அடி, இந்த ஏரியாவில் வந்து அதிகபட்சமாக வந்து ஒரு 75 அடி 80 அடி போர்வெல் போட்டாலே போதும் போட்டிருக்காரு. இவருக்கு வந்து நம்ம 5 HP 20 மீட்டர் ஹெட் வந்து 3 இன்ச் டெலிவரி வச்சு நாம 50 அடி தொங்கல் விட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க சைட்டுக்குள்ள பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பிளான்டு போட்டிருக்க இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கே இதில் என்ன பயன்படுத்தியிருக்கோம்னா பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம 575 வாட்ஸ் பேனலில் வந்து 9 நம்பர் பேனலும் 6 பிளேட் ஸ்ட்ரக்சரில் வந்து ரெண்டு ஸ்ட்ரக்சரும், அதாவது சிங்கிள் போல், அதாவது அம்பர்லா டைப் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அது இல்லாமல் நம்ம வந்து 5 HP 20 மீட்டர் ஹெட் சோலார் வாட்டர் பம்ப் சக்தி மேக் பம்பில் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இதில் இல்லாமல் ஒரு லைட்டிங் ரெஸ்ட்டாக 2 எர்த்திங், அதாவது லைட்டிங் எஸ்க்கு தனியாக எடுத்து ஒரு கண்ட்ரோலருக்கு தனியாக எடுத்து நம்ம வந்து ஃபுல் செட்டப்பும் பக்காவாக ஒரு சேஃபாக வந்து நம்ம இங்கே பயன்படுத்தியிருக்கோம். வாங்க நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சோலார் பேனலை வந்து பார்த்துக்கலாம். அதில் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்க பேனல் வந்து பார்த்துட்டிங்கன்னா என் டைப் டாப்கான் பேனல் 575 வாட்ஸ் பீக் பேனலில் வந்து நம்ம வந்து 9 நம்பர், அதாவது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5400 வாட்ஸுக்கு வந்து பேனல் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம பைஃபீஷியல் டாப்கான் என் டைப், அதாவது நம்ம மோனோ கிடையாது, பைஃபீஷியல் கிடையாது, என் டைப் டாப்கான் அடுத்த வெர்ஷன் வந்தாச்சு. நம்ம அந்த ஜெனரேஷன் உள்ள பேனல் வந்து நம்ம பயன்படுத்திருக்கோம். பேக் டு பேக் கிளாஸ் பேனல். இதுல வந்து பேனல் வந்து பாத்தீங்கன்னா சக்தி மேக் பேனல். நம்ம முன்ன சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்றது எல்லாமே டோட்டல் கிட்டுமே வந்து சக்தி மேக் பிராண்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அது மட்டும் தான் நம்ம பயன்படுத்துறோம். ஓகேங்களா. அதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர், இதில் வந்து நம்ம 6 பிளேட் ஸ்ட்ரக்சர் வந்து காமனாக வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இது 5 HP தானே, 2 பேனல் வந்து எம்டியா இருக்கு அப்படின்னு, ஆக்சுவலாக இது 7.5 HP போடும்போதோ இல்லை 10 HP போடும்போதோ இதே ஒரு காமன் மேட்ரிக்ஸில் நம்ம பயன்படுத்தும் போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த 5 HPக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு 2 பேனல் வந்து நம்மளுக்கு எம்டியா இருக்கும். காரணம் என்னன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம வந்து மெஷ் பண்ண முடியாது. பண்ணால் அதுக்கான காஸ்ட் இதெல்லாம் காம்படிட் பண்ணும்போது தனி எக்ஸ்பென்சிவ் ஆகுது. ஆனால் நம்ம ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு கரெக்டாக ஒரு கம்மியான விலையில நல்ல தரத்தோட நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம ஒரே காமன்ல நம்ம எல்லாமே பயன்படுத்துறதுனால நம்ம காமனாவே 6 பிளேட் ஸ்ட்ரக்சர் தான் வந்து பயன்படுத்துறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 6 பிளேட் ஸ்ட்ரக்சர் வந்து பயன்படுத்திருக்கோம். ஒரு பிளேட்ல வந்து நம்ம 5 பேனலும், இன்னொன்று வந்து 4 பேனலும் பயன்படுத்திருக்கோம். இதுவே இப்போ நம்ம 7.5 HP யூஸ் பண்ணும்போது 12 பேனல் யூஸ் பண்ணும்போது இந்த 2 6 பிளேட் வந்து கரெக்டா இருக்கும். இல்ல 10 HP யூஸ் பண்ணும்போது 3 6 பிளேட் நம்ம யூஸ் பண்ணுவோம். 16 பேனலுக்காக நம்ம வந்து பயன்படுத்துவோம். அதே மாதிரி நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். இல்லை 3 HP யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு சிங்கிள் பிளேட் 6 பிளேட் மட்டும் யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த மேட்ரிக்ஸ்க்காக நம்ம வந்து காமனாக ஒரு செலக்ட் பண்ணி நம்ம 6 பிளேட்டை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்பர்லா பட்ட டைப் நம்ம சொன்ன மாதிரி வந்து சிங்கிள் லெக்கு 4 பக்கமும் வந்து பேலன்ஸ் சப்போர்ட் கொடுத்து நம்ம சிங்கிள் லெக்ல வந்து நம்ம டிசைன் பண்ற மாதிரி ஒரு இடத்த வந்து விவசாய நிலத்தை அதிகமா பயன்படுத்தாம ஒரு இடத்த ஒரு ஓரமா ஒரு வாய்க்கா ஓரமா நம்ம வந்து செட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து MNRE டிசைன்டு ஸ்ட்ரக்சர். நம்ம காமனா வந்து நாம பயன்படுத்துற மாதிரி நம்மள டிசைன் பண்ணி கொடுக்கறது கிடையாது. MNRE டிசைன் பண்ணி கொடுத்த ஒரு இந்த திக்னஸ்ல தான் இருக்கணும், இந்த கேஜி இந்த பைப் இந்த மாதிரி டிசைன்ல கொடுத்த ஒரு ஸ்ட்ரக்சருங்க இது.
இப்போ இந்த ஸ்ட்ரக்சரோட டிசைன் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ நான் இருக்கு என்னுடைய ஹைட்டே வந்து நான் ஒரு 5 அடி 5.5 ஃபீட்டு. நம்மளுக்கு வந்து ஹையர் ரெண்டு வந்து ஒரு 6.5 ஃபீட்டும், நம்மளுக்கு லோவர் ரெண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4.5 ஃபீட்டும் இருக்கிற மாதிரி டிசைனில் இருக்கும். இந்த லெக் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெக் ஆக்சுவலாக இது வந்து 100 mm பைப்பு. நம்மளுக்கு 3 mm திக்னஸ்ல வந்து நம்மளுக்கு 10 ஃபீட் பைப்புங்க. இதுல நம்மளுக்கு மேல இருக்கிறது வந்து 4.5 ஃபீட் 4 ஃபீட் இருக்கும். மீதி எல்லாமே கிரவுண்டுக்குள்ள தான் நம்ம வந்து ஹோல் பண்ணி அவ்வளவு ஆழத்துக்கு நம்ம ஒரு லேம்ப் போஸ்ட் நடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த டெப்த்துக்கு நம்ம எடுத்து அதை வந்து இதை நட்டு அதை ஃபுல்லாவே காங்கிரீட் போட்டு மேல வந்து பாக்ஸ் வச்சு காங்கிரீட் போட்டு நம்ம ஒரு இதை சேஃபா வந்து இதுல பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு பார்க்க நம்மளுக்கு அந்த டெப்த் எடுக்கிறது நம்மளுக்கு ஒரு இதாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணா நல்லா சேஃபா இருக்கும். ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ அதாவது இப்போ இந்த டெல்டா ஏரியா நம்ம ஒரு புயல் வருது அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேகத்துல நம்மளுக்கு காத்து வந்தாலுமே அந்த இந்த இந்த ஒரு ஷேக்கிங் இருக்குமே விளைஞ்சி இது அடியோட நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு போயிடாது. என்ன 120 கிலோமீட்டர் காத்துல வந்தாலுமே இந்த ஷேக்கிங் மட்டும் தான் இருக்கும். ஆனா இங்க எதையுமே அடியோட பிடிங்கிட்டு போயிட முடியாது, தூங்கிட்டும் போகாது. அதுக்கு உத்தரவாதத்தோட தான் இந்த எம்என்ஆர்இ டிசைன் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பயன்படுத்துறோம். அந்த மாதிரி எல்லா பக்கமுமே நம்மள நல்லா சப்போர்ட் கொடுத்து இந்த பைப் எல்லாமே திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 3 mm திக்னஸ்ல வந்து இருக்குமே. நம்ம 1 mm 1.5 mm 1.6 அந்த மாதிரி mm திக்னஸ் பைப்பே நம்ம யூஸ் பண்றது கிடையாது. எல்லாமே ஹார்ட் டிப் கால்வனிஸ்ட் 360 மைக்ரோ ஜிஎஸ்எம்ல இருக்கும். பக்கா ஜிஐ பைப் தான் நம்ம வந்து ஃபுல் மெட்டீரியலுமே யூஸ் பண்றோம். இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம போட்டிருக்க பேனல் அதுக்கான மவுண்டிங் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம வந்து பம்ப் கண்ட்ரோலர் சைடுக்கு நம்ம வந்திருக்காங்க. இதாங்க நமக்கு யூஸ் பண்ற கண்ட்ரோலர். இது வந்து 5 HP பம்ப் கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் வந்து பாத்துட்டீங்கன்னா 5 HP 7.5 HP 10 HPக்கு எல்லாத்துக்குமே காமன் கண்ட்ரோல் 20 amps கண்ட்ரோலர் தாங்க நம்ம காமனா யூஸ் பண்றது. இந்த கண்ட்ரோலர் வந்து பாத்தீங்கன்னா IP65 கண்ட்ரோல், IP54 கிடையாது. நம்மளுக்கு இந்த பள்ளி எறும்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உள்ள போகுது, அதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சு கவர் பண்ணி இந்த மாதிரி கொடுத்து பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. சில பேர் என்ன நினைப்பாங்க, இல்ல இதை வந்து நம்ம எல்லாருமே ஆன் பண்ணிடுவாங்க, இது ஒரு பாக்ஸ் வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. பாக்ஸ் வைக்கிறதா இருந்தா வைக்கலாம், அது தேவையில்லை, அது எக்ஸ்பென்சிவ் தான். பட் அது தேவையில்லைங்கிறது எங்களுடைய சஜஷனு. இதுல நம்மளுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். இந்த பாஸ்வேர்டை போட்டு நீங்க ஆன் பண்ணிக்கலாம். யாரா இருந்தாலும் அந்த பாஸ்வேர்டை போட்டாதான் ஆன் பண்ற மாதிரி அதை வேணா நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். யாருமே வந்து ஆன் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஆன்ல நீங்க பிரேக்கர் ஆன் பண்ணி நம்ம எல்லா பேனலையும் சீரியஸ் பண்ணி பிரேக்கருக்கு இன்புட்டா கொடுத்து பிரேக்கர்ல இருந்து அவுட்புட் எடுத்து நம்ம இந்த கண்ட்ரோலருக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பிரேக்கர் ஆன் பண்ணாதான் இங்க சப்ளை வரும். சப்ளை வரும்போது நம்ம சரி சப்ளை வரும்போது யார் வேணாலும் இது பிரேக்கர் ஆன் பண்ணிட்டு ஓப்பன்ல இருக்கு ஆன் பண்ணிடலாம்னா நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து எனேபிள் பண்ணிட்டோம்னா அந்த பாஸ்வேர்டை போட்டால் மட்டும்தான் இந்த பம்பை வந்து ஆன் பண்ணவே முடியும். அந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி யாரும் வந்து தேவையில்லாம ஆன் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த பம்புக்கு கண்ட்ரோலருக்கு நம்ம தனியாக ஒரு எர்த்திங் 1 மீட்டர் ராடு வந்து 40 mm ராடு வந்து கிட்டத்தட்ட 4 அடி ஆழம் எடுத்து நம்ம எர்த்திங் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஒரு லைட்னிங் அரஸ்டருக்கு தனியாகவே ஒரு காப்பர் பிளேட் போட்டு நம்ம தனியாக ஒரு எர்த் ராடு வந்து பண்ணி அதை கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இங்க வந்து போர்வெல் டெப்த் வந்து 75 அடிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு 5 HP 20 மீட்டர் கெட், அதாவது நம்ம 60-65 அடி வரைக்கும் ஆழத்துக்கு இறக்கக்கூடிய ஒரு 5 HP 20 மீட்டர் கெட் வந்து நம்ம 3 இன்ச் டெலிவரி வச்சு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பம்ப் வந்து ஆன் பண்ணியாச்சு. பம்ப் ஆன்ல தான் இருக்கு. இப்போ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீட்ல வந்து பம்ப் ரன் ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்கு கிட்டத்தட்ட இப்போ டைம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா 1:45 டைம். இப்போ போறக்கூடிய ஹெட்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா 1 டைம், அதாவது 110 ஹெட்ஸ்ல வந்து மேக்ஸிமம் ஸ்பீட்ல வந்து ரன் பண்ணிட்டு இருக்கு. அதோட ஆர்பிஎம் பம்போட ஆர்பிஎம் வந்து பாத்துட்டீங்கன்னா 3200. இதுக்கு மேல பம்ப் வந்து நம்மளுக்கு ஸ்பீடு போகாது. 3000 மேக்ஸிமம் ஸ்பீட்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த டைம்ல இப்படி ரன் ஆகும்போது இது மேக்ஸிமம் ஸ்பீட்ல வந்து அதோட அவுட்புட் ஃப்ளோ என்ன இருக்குங்கிறத நீங்க வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அப்படியே இதை பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் ஃப்ளோ வந்து நல்லா ஃபுல் ஃப்ளோவில் வந்து 3 இன்ச் டெலிவரியில் வந்து நம்மளுக்கு இப்போ 50 அடி தொங்கல் பைப்பு பம்போட சேர்த்து பார்த்தீங்கன்னா 60 அடி தொங்கல்ல வந்து இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. இதோட அவுட்புட் என்னங்கிறது பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம இங்கே என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அதனுடைய டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றா நம்ம பேனலு ஸ்ட்ரக்சரு ப்ளஸ் கண்ட்ரோலர் அதுக்கு எப்படி எர்த்திங் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் என்ன மீட்ரு என்ன ஹெட்டு உள்ள பம்பு என்ன டெப்த் உள்ள போர்வெல் அதுக்கு என்ன எவ்வளோ டெலிவரி என்னங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு
நம்புறேன். ஓகேங்களா. இப்போ இதுதான் நம்ம இந்த ஒரு 5 HP செட்டப் வந்து இந்த மாதிரி, அதாவது இப்போ இவங்க ஆயில் இன்ஜின் யூஸ் பண்ணி அவங்க அதை எண்ணெய் வாங்கி ஊற்ற முடியல, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலத்தையே வந்து 2 வருஷமா தரிசு போட்டாங்க. இப்பதான் வந்து போர்வெல் இறக்கிட்டு இந்த வருஷம் வந்து இப்ப சம்பா வந்து நட பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம இதை பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இது ஒரு அனுபவம். இப்ப இந்த விவசாயி வந்து நம்மளை எப்படி தொடர்பு கொண்டாங்க, நம்ம எப்படி வந்தாங்க, நம்மள்ட்ட எப்படி கான்டாக்ட் பண்ணாங்க, நம்ம எப்படி பண்ணி கொடுத்துருக்கோம். இவங்க இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல கொட்டேஷன் வாங்கியிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் இடத்துல இருந்து வாங்கியிருப்பாங்க. அதையும் இதையும் கம்பேர் பண்ணி நம்மளை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வீடியோ. அது வந்து அவங்க விவசாயியே சொல்றாங்க, அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம விவசாயியோட அணுகுமுறையும் நம்ம எப்படி தொடர்பு கொண்டாங்க, எப்படி நம்மளை தேர்ந்தெடுத்தாங்க, பிளஸ் அவங்க போட்டதுக்கு பிற்பாடு அவங்களுடைய அனுபவங்கள் என்ன, ஃபீட்பேக் என்னங்கிறத இப்போ அவங்களே தெரியப்படுத்துறாங்க. எங்களுக்கு வந்து திருலோக்கி ஊராட்சி திருப்பனந்தாள் ஒன்றியம், திருவள்ளூர் தாலுக்கா. நாங்கள் வந்து இங்கே வந்து எங்களுக்கு மடத்து நிலம் தான் முழுக்க. இங்கே வந்து நாங்கள் வந்து மின்னணிப்பு பெறுவதில் எங்களுக்கு மிகப்பெரிய சிரமம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு சோலார் வாங்கலாங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. என்னுடைய தம்பி ஸ்ரீராமுக்கு ஒரு ஐடியா வந்து சொன்னாப்புல, இதுமாரி நான் சோலார் போடலான் இருக்கேன், என்ன செய்யலான்ட்டு. போட ஸ்ரீராம் சொல்லிட்டு யூடியூப்பு மற்றபடி நெட்டு சோசியல் மீடியாலாம் பார்த்தோம். அதில் பார்க்கும்பொழுது திருவாரூர்லேருந்து வந்துச்சு எங்களுக்கு விளம்பரம், ஜெயங்கொண்டத்துலேருந்து வந்துச்சு. அடுத்து பார்க்கும்போது கும்பகோணம், இங்கேருந்து எனக்கு கும்பகோணம் வந்து 20 கிலோமீட்டர் தான். அங்கே இருக்கிறதுலேருந்து எங்களுக்கு கும்பகோணம் 20 கிலோமீட்டர் தான். அப்போ கும்பகோணத்துல நம்ம சூஸ் பண்ணணும் ஸ்ரீராமு, நல்லாயிருக்கும். நம்ம பேசுறதுக்கு நமக்கு ஒரு ஏதாவது ஃபால்ட்னா கூட அவங்க குயிக்காக வந்து அட்டன் பண்ணி கொடுப்பாங்க, அறிமுகமானவங்களா இருப்பாங்க. நம்ம இங்கே போய்ட்டுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அப்போ அவங்கள போய் நாங்கள் போய் நேரடியாக தொடர்பு கொண்டோம். நாங்கள் இது மாதிரி சோலார் வந்து உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே திருப்பனந்தாள்லேயே விளத்தூரில் போட்டிருக்கோம், நீங்கள் அங்கே போய் நேரடியாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தி இருக்கும் பட்சத்தில் எங்களை வந்து திரும்ப தொடர்பு கொள்ளுன்னு சொன்னாங்க. திரும்ப நானும் ஸ்ரீராம் போய் அந்த விளத்தூர் போய் பார்த்தோம். கதிராமங்கலத்தில் போட்டிருக்காங்க, அதையுமே நேரடியாக பார்த்தோம். இதை பார்க்கும்போது எங்களுக்கு முழுமையான திருப்தி இருந்துச்சு. அதில் பிறகு அவங்க தொடர்பு கொண்டோம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் போர்லாம் போட்டுக்குங்க, போர் போட்டுட்டு சொல்லுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணித்தரோன்னு சொன்னாங்க. திரும்ப நாங்கள் 75 அடி போர் போட்டோம். 75 அடி போர் போட்டு அதில் 50 அடி தொங்கல் விட்டு இப்போ இவங்க வந்து சோலார் எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்க. இவங்க சோலார் அமைச்சு கொடுத்து நாங்கள் போர் போட்டதுலேருந்து மழை தான், அதனால் அவங்க வந்து இதை ஃபிட் பண்ணுறதும் கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கிட்டாங்க. திரும்ப ஃபிட் பண்ணி பார்க்கும் பொழுதும் சுத்தமாக வெயிலே இல்லை, மேகமூட்டமாகவே இருந்துச்சு. அப்போவே எங்களுக்கு போதுமான தண்ணி இருந்துச்சு, எங்களுக்கு அதில் திருப்தி. இன்றைய நிலையில் நல்ல வெயில் இருக்குது, நல்லது இருக்குது. 8 மணி நேரம் ஓடுங்கிறாங்க. இந்த 8 மணி நேரத்தில் குறைந்தபட்சம் ஒரு 2 ஏக்கர் கண்டிப்பாக தண்ணி பாயும், அதில் மாற்றம் இல்லை. 2 ஏக்கர் கண்டிப்பாக பாயும். இந்த 2 ஏக்கர், ஏன்னா எங்கள் பகுதி வந்து தண்ணி நிற்கிற பகுதி தான். இதை வச்சு தம்பி ஸ்ரீராம் வந்து நல்லபடியாக சாகுபடி பண்ணுவார். இது வருங்காலங்களில் எங்களையும் யாராவது விவசாயிகள் கேட்டாக்கா கண்டிப்பாக நாங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்கள் பரிந்துரை பண்ணுவோம். இது எங்களோட கோரிக்கை என்னன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு சரியான முறையில் சர்வீஸ் பண்ணி கொடுத்தா இன்னும் நாங்கள் வரவேற்போம். நீங்கள் கதிராமங்கலத்தில் பார்த்த ஒரு சைட்டுங்கிறீங்க, நான் வந்து போட்டு 6 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. நான் இன்னைக்கு போடலை, நான் கொரோனா பீரியடுக்கு முன்னாடியே போட்ட ஒரு சைட்டு. அதனால அது எல்லாமே நாங்கள் கரெக்டாக பயன்பாட்டில் வச்சுட்டு கொடுத்துட்டு எல்லாமே ஒரு நம்ம பம்பு வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு பிராண்டை வந்து நம்ம யூஸ் பண்ண கிடையாது. பேன் இந்தியா சர்வீஸ் உள்ள சக்தி பம்பு. இன்னைக்கு இப்போ இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு டெக்ஸ்மோ சிஆர்ஐ எப்படி ஒரு பப்ளிக்காக எல்லாருமே அணுகக்கூடிய ஒரு முறையில் இருக்கும், அதே மாதிரி ஒரு பிராண்ட் தான். அதே ஈக்குவல், அதை விட அதிக ஷேர் உள்ள கம்பெனி தான். நல்ல முறையில் எல்லாமே பயன்படுத்துவாங்க. சோலாருக்குன்னு டெடிக்கேட்டாக நல்லா பயன்படுத்தி கொடுங்க. அதை அந்த நம்பிக்கையில் தான் நாங்களே எடுத்து ஒரு விவசாயி கொடுக்குறோம். அது நல்லபடியாகவே இருக்கும். நல்லபடியாக நீங்கள் இப்போ போட்டு போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு வந்து இது வந்து ரோட்டுக்கு பக்கமாக இருக்கிறதுனால 50 பேருக்கு மேலே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இதனால இன்னும் உங்களுக்கு கஸ்டமர் நிறைய தான் வருவாங்க. நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ட்டு நாங்களும் சொல்லி உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி என்ன பண்ண முடியுமோ நாங்கள் சொல்லி பண்ணி விடுறோம். எங்களுக்கு இதை அமைச்சு கொடுத்ததுக்கு தம்பி ஸ்ரீராம் சாராவும் என்ன ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே.